திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய ஒரு சின்ன கதையை வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாமா? மாரியம்மனுடைய தலைமை பீடமாக இருக்கிறது தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். ராணி மாதிரி நம்ம அம்மன் இருப்பாங்க இல்லையா? அம்மன் வந்து என்ன ராணி மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்கன்னா, இதில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையோட இறுதியில் உங்களுக்கு தெரியும் எதனால் ராணி மாதிரி அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான ஒரு மூல கதையை பார்த்துருவோமா? விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு மன்னன், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மன்னன், எல்லார் கதையிலையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? விக்ரமாதித்யன் மன்னன் வந்து ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துதான் அவருக்கு. அதனால் உஜ்ஜயினி மாக்காளி கிட்ட வந்து வேண்டி தவம் இருந்தாராம். எனக்கு சாகா வர வேண்டும் அப்படின்ற மாதிரி தவம் இருந்திருக்காரு. உடனே அந்த மாக்காளி அம்மன் வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து உருமாறி மாரியம்மனாக தமிழ்நாட்டில் இருக்கிற கண்ணனூர் ஊரில் வந்து பிரதிஷ்டை ஆயிருக்கேன், நீ அங்கே போய் நீ வந்து பூஜை செய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே விக்ரமாதித்யனும் வந்து மாரியம்மனுக்கு எல்லா பூஜையும் வந்து செய்கிறாரு. மாரியம்மன் அதுக்கப்புறம் வந்து, உனக்கு இந்த வரம் வந்து வேண்டும் அப்படின்னா 6 மாதம் நீ வந்து காட்டில் இருக்கணும், 6 மாதம் நாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விக்ரமாதித்யனுக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் எப்படியாவது சாகா வரம் வேணும் அப்படின்றதால அந்த ஒரு டீலிங்க்கு வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீ காட்டில் தான் போய் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதால், சரி முதல் 6 மாதம் நான் வந்து காட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யன் கிளம்புறதுக்கு இப்படி போகிறாரு. உடனே நம்ம மாரியம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, விக்ரமாதித்யனுடைய அந்த ஒரு சிம்மாசனம் இருக்குது, 32 படிக்கட்டுகள் ஏறி அந்த சிம்மாசனத்தில் ராணி மாதிரி போய் உட்காந்துடுறாங்களாம். விக்ரமாதித்யனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சான். என்னம்மா இது அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீ தான் வந்து காட்டுக்கு போகிறல்ல, அதனால் நான் வந்து இந்த நாட்டை பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லி அந்த சிம்மாசனத்தில் போய் ஏறி உட்காடுறாங்களாம் ராணி மாதிரி. அதனால தான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் ராணி மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். அது மட்டும் இல்லை, சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அம்மனுக்கு மூலவராக இருக்கும் அந்த அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகமே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த சிலை வந்து முழுக்க முழுக்க மூலிகையால் வந்து செய்த சிலை. அதனால் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. அதற்கு பதிலாக உற்சவ அம்மனுக்கு வந்து எல்லா அபிஷேகமும் வந்து செய்வாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதே போல் சமயபுரம் மாரியம்மன் வந்து ஒரு 3 படிக்கட்டுக்கு மேலே தான் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அமைப்பே வந்து அப்படி தான் இருக்கும், ஒரு ராஜ கம்பீரத்தோட. அந்த படிக்கட்டு வந்து அந்த சிம்மாசனத்தில் 32 படிக்கட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கும் கடைசி 3 படிக்கட்டு தான் இந்த 3 படிக்கட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் நம்ம சமயபுரம் மாரியம்மன் வந்து ஒரு தனி வைபு தான் அப்படின்ற மாதிரியே தோணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு போனாலே வந்து சிகப்பு நிறத்தில் அந்த அம்மனை வந்து பார்க்கக்குள்ள நம்மளை அறியாமல் நம்ம உடலில் வந்து ஒரு உணர்வு, ஒரு அப்படியே மெய்சிலிருக்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா? அது அந்த சமயபுரம் மாரியம்மனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.